பொதுவா சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க மாலை போட்டு ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் விரதம் இருந்து யாத்திரை போவாங்க. அதே போல மகா கந்த சஷ்டி என்று சொல்லப்படும் ஐப்பசி மாதம் வரும் வளர்பிறை சஷ்டிக்காக 48 நாட்கள் முருக பக்தர்கள் விரதம் இருப்பாங்க. சூரசம்ஹாரம் நடைபெறும் மகா கந்த சஷ்டிக்கு 3 நாட்கள் விரதம், 6 நாட்கள் விரதம், 21 நாட்கள் மற்றும் 48 நாட்கள் விரதம் என்று பல விதமாக விரதம் இருப்பார்கள். இதில் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க 48 நாட்கள் விரதம் இருப்பதுண்டு. முருகனின் அருளை பெற எப்படி விரதம் இருக்க வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் தமிழ்வாய் சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 48 நாட்கள் கந்த சஷ்டி விரதம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். சிலர் முருகன் கோவிலுக்கு சென்று மாலை அணிந்து விரதம் இருப்பார்கள். சிலர் மாலை அணியாமலேயே விரதம் இருப்பார்கள். உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் மாலை அணிந்தோ அல்லது அப்படியே விரதம் இருக்க துவங்கலாம். கந்த சஷ்டி 48 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் வீட்டை சுத்தம் செய்து தலைக்கு குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி ஏதோ ஒரு இனிப்பு அல்லது கல்கண்டு படைத்து விரதத்தை துவங்கலாம். கோவிலுக்கு செல்பவர்கள் காலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி பிரார்த்தனை செய்து மாலை அணிந்து கொண்டு விரதம் துவங்கலாம். காலை மாலை 2 வேளையும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் அந்தி சாயும் நேரத்தில் முடியவில்லை என்றால் இரவில் ஏற்றலாம். தினமும் காலையில் விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் என்று முருகனின் கவசங்களை கூற வேண்டும். தினமும் ஒரு இனிப்பு பழம் வைத்து வணங்குங்கள், அல்லது தினமும் 1 கப் பால் வைத்தாலே கூட போதுமானதாக இருக்கும். 48 நாட்களும் அசைவம் தவிர்த்து விரதம் இருக்கலாம். ஒருவேளை உணவாக பழங்கள், பால் மற்றும் முருகனுக்கு செய்யும் நெய்வேத்தியம் ஆகியவற்றை சாப்பிடலாம். அதே போல தினமும் முருகனுக்கு செய்து படைக்கும் நெய்வேத்தியத்தை உணவாக சாப்பிடலாம். முதல் நாள் மற்றும் கடைசி நாள் மட்டும் ஒருவேளை உணவு அருந்தி விரதம் இருக்கலாம். உங்களால் எந்த மந்திரம் அல்லது கவசமும் சொல்ல முடியவில்லை என்றால் கூட தினமும் 10 நிமிடம் முருகன் படத்திற்கு முன்பு அமர்ந்து ஓம் சரவண பவ என்று சொல்லலாம். இப்பொழுது என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். அசைவம் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. சைவ உணவில் கூட எளிமையான உணவுகளை சாப்பிடலாம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தலைக்கு குளித்து வழிபடலாம். 48 நாட்கள் முழுவதும் ஒரு பொழுது என்று ஒருவேளை மட்டுமே உணவு என்ற முறையை பின்பற்ற வேண்டாம். விரதம் முடிந்த உடனேயே அசைவம் சாப்பிடக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் வரும் நாட்களில் மட்டும் விரதம் இருப்பதை தவிர்த்து மற்ற நாட்களில் இருக்கலாம். மாதவிடாய் முடிந்த அடுத்த நாளிலிருந்து விரதத்தை துவங்கினால் தொடர்ந்து 27 அல்லது 28 நாட்கள் விரதம் இருக்கலாம். அதற்கு பிறகு மீண்டும் மாதவிடாய் முடிந்ததற்கு அடுத்த நாளை 29வது நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதத்தை தொடர்ந்திருக்கலாம். குழந்தை வரம் வேண்டி இந்த விரதத்தை இருப்பவர்கள் விரதம் இருக்கும் 48 நாட்களும் கண்டிப்பாக தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. முருகன் அருளோடு கூடிய ஒரு குழந்தை பிறப்பதற்கு உங்களின் மனமும் உடலும் தயாராவதற்கு இந்த 48 நாட்கள் விரதம் உங்களுக்கு அவசியம் தேவை. கண்டிப்பாக நீ கொடுத்தே தீர வேண்டும் என முருகனிடம் பிடிவாதமாக இருந்து இந்த விரதத்தை இருந்தால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அனுபவம். விரதத்தின் கடைசி நாளில் வீட்டிற்கு அருகே உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு அலங்காரம் செய்து உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் படைத்து விரதத்தை முடிக்கலாம்.